மெதுவா இருக்கு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தான் செய்கிறேன். இது வேலைக்கு ஆகாது. நீ செய்யும் போது நிதானமா செய்யணும், இல்லனா கைத்தை விட்டுருவ. அது சிக்கலை ஏற்படுத்தும். பாரு, இந்த பைய பெட்டிக்கு மேல வச்சதும் நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் மீன் பிடிக்கிறது மாதிரி தான். உங்களோட குச்சியின் நுனிப்பகுதியில போதுமான அளவு பசை இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்க. பெட்டிக்குள்ள இருக்க நோட்டை தொட்டு வெளியே எடுக்க அது அவசியம். பாத்தியா எவ்வளவு சுலபமா இருக்குன்னு? பார்த்து கத்துக்கோ. ஓகே புத்திசாலி, நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு வந்து காட்டுங்க. யார் இது? அட நீதானா அது? பயந்தே போயிட்டேன். என்ன நீங்க ரெண்டு பேரும் பேய பார்த்த மாதிரி இருக்கீங்க? எங்களை பயமுறுத்திட்ட. உள்ள யார் வர பாக்குறாங்கன்னு பயந்துட்டோம். ஐயா, நான் சாமியை எடுக்க மறந்துட்டேன். என்ன வாங்கிட்டு வந்த? இந்தா பிடி. ஏதாவது பலன் கிடைச்சதா? டோடுவோ வீடியோ பார்க்க எளிமையாக தான் இருக்கு, ஆனால் அதை செய்யும்போது தான் கஷ்டமாக இருக்குது. நம்மளால செய்ய முடியும். நாம எங்க போக முடியும்னு கண்டுபிடிச்சியா? இதை பாரு, நான் புதிய இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். சிறப்பு. சாப்பிட்டு முடிச்சிட்டு பயிற்சி செய்யி. ம் காவல்துறை, உங்கள் அவசர நிலை என்ன? நான் செயின்ட் அல்ஃபான்சஸ் தேவாலயத்திலேருந்து பேசுகிறேன். 3 நபர்கள் சந்தேகப்படும்படி நடந்து கொள்றதை பார்த்தேன். அவங்க இங்கே ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஆசிரியர்கள், ஆனால் அவங்கள பற்றி மேல் விவரங்களை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தேவாலயத்தின் முன்பகுதியில் இருக்காங்க. அவங்க இப்போது என்னை பார்க்குறாங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அவங்க உண்டியல் பெட்டியிலேருந்து திருட பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ தான் போனாங்க. என்னை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், அவங்க போயிட்டாங்கன்னு உறுதி செய்ய முடியுமா? உங்களுக்கு உடனடி ஆபத்து எதுவும் இல்லையே? ஆமாம், போயிட்டாங்க. சரி சார், நீங்கள் தொடர்பில் இருங்க. நான் மேல் விவரங்களை எடுத்துக்கிறேன். நிச்சயமா. வணக்கம். நீங்கள் திரு பெர்னாண்டஸ். ஆனால் என்ன ஜார்ஜ்னே கூப்பிடுங்க. திரு பெர்னாண்டஸ், அதாவது ஜார்ஜ். தயவுசெய்து உட்காருங்க. நன்றி. நான் மூத்த புலனாய்வாதியாரி ஆல்வின் லீ. 3 ஆண்கள் தேவாலய உண்டியல் பெட்டியிலிருந்து திருடியதை பற்றி நீங்கள் புகார் கொடுத்திருக்கீங்கள் தானே? அவங்க சந்தேகப்படும்படி நடந்து கொண்டாங்க. அவங்க அந்த உண்டியல் பெட்டி இருந்த இடத்த சுற்றி கொண்டிருந்தாங்க. அதோட அவங்கள இதற்கு முன்னால் நான் பார்த்ததில்லை. அவங்க வழக்கமாக வர்றவங்க இல்லையா?
நான் தேவாலயத்தில் நிறைய தொண்டுலியம் செய்கிறேன். எங்களின் உறுப்பினர்கள் பலரையும் எனக்கு தெரியும். நிச்சயமாக அவ்வப்போது புதியவர்கள் பார்வையாளர்கள் வருவாங்க. ஆனால் யாரும் இவங்களை போல நடந்து கொள்றதில்ல. அந்த நபர்களை பற்றி ஏதோ ஒன்று சரியா இல்லை. உங்க தேவாலயத்தில் கண்காணிப்பு கேமரா இருக்கா? இருக்குது. நான் அந்த ஒளிப்பதிவின் பிரதியை உங்களுக்கு கொடுக்குறேன். அது மிகவும் உதவியா இருக்கும். எங்களின் புலனாய்வை பற்றி உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம். இது உங்களுக்கு. நன்றி. அப்போ நீங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தீங்களா? ஆமாம், இப்போ தான் செஞ்சேன். இந்த சம்பவத்துக்கும் கோயிலில் நடந்ததுக்கும் தொடர்பு இருக்குமான்னு யோசிக்கிறேன். என்ன நடந்துச்சு? கோயில் ஊழியர்கள் உண்டியல் பெட்டிக்கு பக்கத்தில் சந்தேகப்படும்படி சில ஆட்கள் நடந்து கொண்டதை பார்த்ததா சொன்னாங்க. இந்த காலத்தில் இருக்கிறவங்க. உண்மையில் அந்த 3 நபர்களோட கண்காணிப்பு கேமரா படம் இருக்கிறதுனால அதை நீ சமூக பாதுகாப்பு குழு உரையாடலில் போடலாமே. நல்ல யோசனை. மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். வணக்கம். கடவுளே, அந்த இன்னொரு தேவாலயத்தில் திருட முயன்ற நபர்கள் இவங்க தானே நீங்க சந்தேகப்படுறீங்களா? எனக்கு சந்தேகம் இருக்கு. சந்தேக நபர்களை பற்றி சொன்ன சாட்சிகள் ஒரே மாதிரியான அடையாளத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க உண்டியல் பெட்டிக்கு பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆக கடைசி நிலவரம் என்ன? நாங்க வந்தப்ப சந்தேக நபர்கள் புறப்பட்டுட்டாங்க. அழைத்தவர் திரு லீ ஹுவான், தேவாலயத்தின் நிர்வாக மேலாளர். நன்றி. வணக்கம். நீங்கள் திரு லீயா? ஆமா, அது நான் தான். நான் மூத்த புலனாய்வு அதிகாரி அல்வின் லீ, அங்முக்கிய காவல் நிலையம். சந்தேக நபர்கள் பற்றி நீங்கள் தான் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, நான் தான் செஞ்சேன். எங்க உண்டியல் பெட்டியை சுத்தி 3 நபர்கள் சந்தேகப்படும்படி நடந்துக்கிறத பார்த்தேன். அவங்கள நீங்க நல்லா பார்த்தீங்களா? உண்மையிலே இல்லை, ஆனா அதுல ஒருவன் உயரமா இருந்தான். அவங்கள யாரையாவது உங்களுக்கு முன்ன தெரியுமா? ஆமா, பல்வேறு தேவாலயங்கள்ல உள்ள தொண்டூழியர்களை கொண்ட சமூக பாதுகாப்பு குழு உரையாடல்ல நானும் இருக்கேன். நாங்க அக்கறைக்குரிய பிரச்சனைகளை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வோம். அதுல ஒருவர் கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவை பகிர்ந்துகிட்டாரு. அது அந்த நபர்களை போலவே இருந்துச்சு. அவங்க எங்க போனாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் அலுவலகத்துல இருந்து கீழே வர்றதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அதுதான் உண்டியல் பெட்டியா? ஆமா. பணம் எதுவும் காணாமல் போயிருக்க? எனக்கு தெரியாதே. உங்ககிட்ட கண்காணிப்பு கேமரா இருப்பதை பார்க்குறேன். ஆமா. அந்த ஒளிப்பதிவை காட்ட முடியுமா? ஆமா, கண்டிப்பா. இர்ஃபான், திரு லீயோட போங்க. இந்த வழியா வாங்க. இவ்வளோ சுலபமா இருக்குன்னு என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷப்படாத, காரியம் இன்னும் முடியல. நம்ம சாப்பிட்ட அப்புறம் எங்க போறோம்? இந்த வட்டாரத்துல சில கோயில்கள், பள்ளி வாசல்கள், மடங்கள் இருக்கு. பாரு, அது நிறைய இடங்கள் இருக்கு. அந்த மடத்துக்கு மட்டும் போய் முடிச்சிருவோம். எனக்கு கலப்பா இருக்கு. நாம டாக்ஸி எடுக்கலாம். சீக்கிரம் சாப்பிட்டு பிடிங்க. இந்த 3 சந்தேக நபர்களும் செயின்ட் அல்ஃபான்சஸ் தேவாலயத்தின் கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவில் தென்பட்டாங்க. சந்தேக நபர்கள் தேவாலயத்திலிருந்து வெளியேறி இடது பக்கம் திரும்பி நொவீனா பெருவறிவு நிலையத்தை நோக்கி போனாங்க. நல்லது. காவல்துறை கட்டுப்பாட்டு நிலையத்தை தொடர்பு கொண்டு காவல்துறை கண்காணிப்பு கேமராவில் அவங்க இருக்காங்களான்னு பாருங்க. சரி, நான் உடனே செய்கிறேன்.
குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். திரு டான் என்பவர் கீழே இருக்கிறாரு. கோயிலில் செய்யப்பட்ட திருட்டு பற்றி புகார் கொடுக்க வந்திருக்கிறாரு. ஓகே, போகலாம். நான் கோயில வசதிகளை கவனிச்சுக்கிற அதிகாரியா இருக்கேன். இன்னைக்கு பிற்பகல்ல நான் சுற்றுக்காவலை செஞ்சப்ப 3 நபர்களை பார்த்தேன். ஃபங்ஷோ! மன்னிச்சிருங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்களா? அவங்க அந்த வீடமைப்பு பேட்டை பிளாக்குகளை நோக்கி ஓடுனதை பார்த்தேன். அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? 3 ஆடவர்கள், எல்லாரும் சீனர்கள். அதில் ஒருவன் நிச்சயமா சீனாவைச் சேர்ந்தவர் பேசுவதைப் போல பேசினாரு. அவரின் நண்பரின் பெயரை சொன்னாரு. அவரோட பேர் என்ன? பணத்தை உண்டியலிலிருந்து திருடிய நபரின் பெயரை சொல்லி அழைத்தாரு. ஃபங்ஷாவ். வேற என்ன? அதில் ஒருவன் மற்ற இருவரையும் விட உயரமா இருந்தான். மற்ற இருவர் அவர்களை பத்தி குறிப்பிட்டு சொல்லும்படி ஒண்ணும் இல்லை. ஓ, அவர்கள் ஒரு கருப்பு பைய வச்சிருந்தாங்க. அந்த பைய உண்டியல் பெட்டிக்கு மேல வச்சு உள்ள என்னவோ செஞ்சிட்டு இருந்தாங்க. திரு டான், கோயிலில் உண்டியல் பெட்டியை சோதிச்சு பார்த்தீங்களா? பணம் எதுவும் களவு போயிருந்துச்சா, காணாமல் போயிருந்துச்சா? எனக்கு நிச்சயமா தெரியாது. நன்றி திரு டான், இது மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி. அவசரமாக அழைத்ததை ஏற்று வந்ததுக்கு நன்றி. நீங்கள் பார்க்குறத போல சமய அமைப்புகளில் திருடிய 3 சந்தேக நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க செயல்படுற முறை, ஒரு கருப்பு பைய உண்டியல் பெட்டியின் மேலே வைக்கிறாங்க. அவங்க அந்த பைக்குள்ள எதையோ செய்து அந்த பணத்தை எடுக்க முயற்சி செய்யறத மாதிரி தோணுது. அவர்கள் உண்டியல் பெட்டியிலிருந்து திருடியதன் தொடர்பில் அவர்கள் மீது 3 புகார்கள் செய்யப்பட்டிருக்கு. அவங்க இன்னும் நிறைய திருட்ட செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா புகார்கள் இன்னும் செய்யப்படலை. சாட்சிகள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க சீனாவை சேர்ந்தவர்கள்னு தெரிய வருது. அவர்களோட வயது 20 முதல் 30 இருக்கும். அவர்களில் ஒருவரோட பெயர் ஃபங்ஷோ. நாங்க காவல்துறை கண்காணிப்பு கேமராக்களை கவனிக்கிறோம். எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களை குடிநுழைவு சோதனை சாவடி துறையோட பகிர்ந்துகிட்டு இருக்கோம். நாம் விரைந்து செயல்பட்டால் அவர்களை தடுத்து நிறுத்த முடியும். அங்குதான் உங்களோட உதவி தேவைப்படுது. நாங்கள் எங்கே இருக்கணும்? இந்த நேரத்தில் அந்த நபர்கள் பல்வேறு தேவாலயங்களில், கோயில்களில் தென்பட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். அவங்க சிங்கப்பூரின் குறிப்பிட்ட இடங்களை குறி வைக்கிறாங்க. அதனால் நாம் செய்ய வேண்டியது இதுதான். இந்த வட்டாரத்தில் உள்ள சமய வழிபாட்டு தலங்களை விசாரிக்கலாம். உண்டியல் பெட்டிகளில் அண்மையில் சேதம் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்னர் அந்த சந்தேக நபர்களை யாரும் பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. அதோடு சுற்று வட்டாரத்தில் உள்ள கடைகளில் ஊழியர்களிடம் பேசுங்க. அவங்க எதையாவது பார்த்துருக்கலாம். அவங்க யார், எங்கே தங்கியிருக்காங்க என்பதை கண்டுபிடிக்கலாம். ஏதாவது கேள்விகள்? இல்லை சார். சரி, வேலையை தொடங்கலாம். ஹாய் இர்ஃபான், உங்களுக்காக இதோ. நன்றி. ராத்திரி முழுவதும் கண் விழிச்சு கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவுகளை பார்த்தேன். ஏதாவது கிடைச்சிச்சா? இன்னும் இல்லை. சரி, நான் சைட்டுக்கிட்ட போய் காப்பியை கொடுக்குறேன். அவர் கேட்டுற போகிறாரு.
அவங்களோட நடவடிக்கை எல்லாமே இந்த வட்டாரத்தில் தான் நடந்திருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த பகுதியை கவனிப்போம். காவல்துறை கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதையும் பார்ப்போம். அவங்க எங்க இருப்பாங்கன்னு எனக்கு சரியா தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்கு. எப்படி? நான் அந்த சந்தேக நபர்கள் எடுத்த டாக்ஸி வாகன எண்ணை கண்டுபிடிச்சேன். நான் டாக்ஸி நிறுவனத்தை தொடர்பு கொண்டேன். அந்த நேரத்தில் ஆள் எடுத்ததை அவங்க உறுதி செஞ்சிருக்காங்க. சந்தேக நபர்களை நோவா ஹோட்டல்ல இறக்கி விட்டுருக்காங்க. ஹாய், நான் மூத்த புலனாய்வு அதிகாரி அல்வின், அங்மோக்கியோ காவல் நிலையம். இந்த 3 நபர்களை இதற்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா? ஓ ஆமா, அவங்க இங்க தான் தங்கியிருக்காங்க. அறை எண் 212. 1 மணி நேரத்துக்கு முன்ன தான் வந்தாங்க. அவங்க அறைக்கு திரும்ப வந்ததுலேருந்து வெளியில போகலையே. அவங்களோட விவரங்களை கொடுக்க முடியுமா? ம் நன்றி. அதிகாரிகளை திரட்டுங்க. சரி. முகப்புச் சேவை. முகப்புச் சேவை. காவல்துறை, நான் மூத்த புலனாய்வு அதிகாரி அல்வின் லீ, அங்மோக்கியோ காவல் நிலையம். திருட்டு குற்றத்திற்காக உங்கள் அனைவரையும் கைது செய்கிறோம். விலங்கு போட்டுங்க. சார், சிவப்பு பசை சார். சார் ஓட்டை சார். அவங்கள காவல் நிலையத்துக்கு கொண்டு போங்க. நீங்கள் சற்று முன்னர் பார்த்த வழக்கில் அந்த 3 குற்றவாளிகளும் வேண்டுமென்றே தேவாலயங்கள், கோயில்களை குறிவைத்து உண்டியல் பெட்டியில் இருந்து திருடினார்கள். பொதுமக்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையும் காவல்துறை கண்காணிப்பு கேமரா படங்களின் உதவியோடும் அங்மோக்கியோ காவல் நிலைய அதிகாரிகள் குற்றவாளிகளை விரைவாக கைது செய்தனர். சிங்கப்பூருக்குள் குற்றம் செய்வதற்காகவே நுழைவோரை தடுப்பதில் காவல்துறை அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும். அவர்கள் சட்டப்படி கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். நமது சமூக பங்காளிகளோடு குற்றத்தடுப்பு ஆலோசனைகளை காவல்துறை அடிக்கடி பகிர்ந்து கொண்டு வருகிறது. இறை வழிபாட்டு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவது திருட்டு செயல்களை தடுக்கும். அந்த இடத்தில் நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும். உண்டியல் பெட்டிகள் உடைக்கப்படுவதை தவிர்க்கக்கூடியதாக இருப்பதோடு அவற்றில் பணத்தை மீட்பதை அடிக்கடி செய்யலாம். இந்த வழக்கில் குற்றவாளிகளின் சந்தேகப்படுபடியான நடவடிக்கைகளை விழிப்போடு இருந்து கண்காணித்த பொதுமக்களின் உதவியும் காவல்துறைக்கு கிடைத்தது. நீங்களும் குற்றங்களை தடுக்க உங்கள் பங்கை செய்யலாம். உங்கள் அக்கம் பக்கத்தில் சந்தேகப்படும்படியான நபர்கள் குறித்து விழிப்போடு இருக்க வேண்டும். அது பற்றிய தகவல்களை காவல்துறையின் 999 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். உங்கள் வீட்டு பாதுகாப்பு தொடங்குவது உங்களிடமிருந்துதான் என்பது உங்களுக்கு தெரியுமா? சிங்கப்பூர் பாதுகாப்பான நாடு என்றாலும் நம் வீடுகளையும் சமூகத்தையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதில் ஒவ்வொரு வசிப்போரும் முக்கிய பங்காற்றுகிறார். மே 2025 புக்கித் தீமா வட்டாரத்தில் வீடு புகுந்து திருடும் சம்பவங்கள் பற்றி காவல்துறைக்கு எச்சரிக்கை கிடைத்தது. அதில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பொதுமக்களில் 2 பாராட்டு தெரிவிக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வீடு புகுந்து திருடும் சம்பவங்களை தடுக்க வசிப்போர் பின்வரும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கலாம். முதலில் உங்களின் வீட்டை சுற்றிய பகுதிகளில் நல்ல வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்வதோடு அத்துமீறி நுழைவதை தடுக்க பூட்டப்பட்டிருக்க வேண்டும்.
இரண்டாவது, எல்லா சன்னல்கள் கதவுகளில் தரமான பூட்டை பயன்படுத்துங்கள். வீட்டில் இருந்து புறப்படும் முன் அல்லது இரவில் தூங்கப் போவதற்கு முன் எப்போதும் சன்னல்களையும் கதவுகளையும் பூட்டுங்கள். மூன்றாவது, திருடர்களுக்கு எதிரான எச்சரிக்கை முறையை பொருத்தலாம். கடைசியாக, அதிக ரொக்கத்தை வீட்டில் வைத்திருப்பதை தவிர்க்கவும். வசிப்போரும் சமூக கண்காணிப்பு திட்டத்தில் சேரலாம். குற்ற செயல் பற்றிய எச்சரிக்கைகளை பெறலாம். சுற்றக்காவல் செய்யும் குடிமக்கள் திட்டத்தில் தொண்டூழியராகவும் சேரலாம். அதன் மூலம் குற்றங்களை தவிர்க்க உதவலாம். தினந்தோறும் பாதுகாப்பாக இருப்பதற்கு நாம் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். ஒரு பேரம் நம்ப முடியாத அளவுக்கு நன்றாக இருந்தால் அதை நம்பவே வேண்டியதில்லை. இணையத்தில் பொருட்களையும் சேவைகளையும் விற்பதன் மூலம் மின்னியல் வர்த்தக மோசடிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் பணம் கட்டிய பிறகு பாதிக்கப்பட்டவருக்கு பொருள் சேவை கிடைப்பதில்லை. 2024 17.5 மில்லியன் வெள்ளி மின்னியல் வர்த்தக மோசடிகளில் இழக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவருக்கு இணையச்சந்தை அல்லது சமூக ஊடக தளங்களில் அந்த பேரம் பற்றி தெரிய வரும். இவை ஆக குறைந்த விலையில் அல்லது கழிவு விலையில் இருக்காது. அவை சந்தை விலையை விட சற்று குறைவாக இருக்கும். பாதிக்கப்பட்டவரை வலையில் சிக்க வைக்கவும் அவர் எச்சரிக்கை அடைவதை தவிர்க்கவும் அப்படி செய்யப்படுகிறது. நீங்கள் மின்னியல் வர்த்தக மோசடியில் சிக்கியிருக்கலாம் என்பதற்கான சில அறிகுறிகளை பற்றி சொல்கிறேன். முதலில், உங்களை கவரும்படி விற்பவர் ஒரு பொருளை அல்லது சேவையை வழங்குவார். இரண்டாவது, அந்த தளத்தின் பாதுகாப்பான கட்டண முறைக்கு பதிலாக நேரடியாக கட்டணம் செலுத்தும்படி கட்டாயப்படுத்துவார். அவர்கள் தொடர்புகள் அல்லது QR குறியீடுகளை அனுப்பி மூன்றாம் தரப்பு செயலிகள் மூலம் கட்டணம் செலுத்தச் சொன்னால் எச்சரிக்கை தேவை. அல்லது அதிகாரத்துவ செயலி தளங்களில் இன்றி மற்றவற்றில் பதிவிறக்கம் செய்ய சொன்னாலும் எச்சரிக்கை தேவை. இதில் நல்ல செய்தி என்ன என்றால், மின்னியல் வர்த்தக மோசடிகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதிக பாதுகாப்பு தரக்குறியீடு உள்ள மின்னியல் வர்த்தக தளங்களை பயன்படுத்துங்கள். மதிப்பு மிக்கவர்களிடமிருந்து மட்டும் பொருட்களை வாங்குங்கள். மின்னியல் தளங்கள் வழங்கும் பாதுகாப்பான கட்டண முறைகளை பயன்படுத்துங்கள். இறுதியாக, விற்பவர் அனுப்பி வைக்கும் தொடர்புகள் அல்லது QR குறியீடுகளை தொட வேண்டாம். அதிகாரத்துவ செயலி தளங்களில் இருந்து அவற்றை பதிவிறக்கம் செய்யுங்கள். இன்னும் உதவி தேவையா? ஸ்கேம்ஷீல் உதவி எண் 1799 தொடர்பு கொள்ளுங்கள். இணைய பக்கத்தை நாடுங்கள். நினைவிருக்கட்டும், நாம் ஒன்றாக நன்றாக மோசடிகளை முறியடிக்கலாம். இன்றைய குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். நான் ASP சிந்து. மீண்டும் சந்திப்போம். அதுவரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.